145வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுந்து போன யாவரையும் தேவன் என்ன செய்யறாராம்? தூக்கி விடுகிறார். அவர்களை அவர் உன்னதமான அனுபவங்களால் நிரப்பி உயர்த்தி வைக்கிறார். இதே வார்த்தையை இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 113வது அதிகாரம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியும்? ஒரு காலத்துல இருந்த நம்மளோட வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் எத்தனை வித்தியாசம், எத்தனை மாற்றங்கள். தேவன் நம்மை உயர்த்தினதன் நிமித்தமாக இன்னைக்கு நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அநேகரை குறித்து என்னால் சாட்சி சொல்ல முடியும். ஒரு காலத்துல எதுக்குமே வேலைக்காகாம இருந்த, இனிமே இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் அந்த குடும்பங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து தம்முடைய மகிமையினால் நிரப்பி தம்முடைய காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்களை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு நாள் 3 மணிக்கு போன் அடிச்சுது. எங்க அப்பா போன் எடுத்ததுக்கு அப்புறம், பாஸ்டர் நீங்க உடனடியா எங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. என்னோட அப்பாவும் அம்மாவும் அந்த வீட்டுக்கு போனப்ப அந்த வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தா, தேவனுடைய ஊழியக்காரங்க அந்த வீட்டுக்கு போறக்கு ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா 2 பிணங்கள் விழுந்திருக்கும் அந்த வீட்டுல. அவங்க முக ரூபத்தை பார்த்தா தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கெரசின் டப்பாவை எடுத்துக்கிட்டு அந்த சண்டை உலக போரை விட மோசமா இருந்தது. ஏதோ சின்ன சின்ன காரணங்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வர்றதுக்கு எதுவும் பெரிய காரணம் தேவையா? சின்ன சின்ன காரணங்களே. எங்க அம்மாவை அப்படி சொல்லிட்டாருங்க, எங்க அப்பாவை அப்படி சொல்லிட்டாங்க, அவ அப்படியே ஆரம்பிச்சிரும் சண்டை. கல்யாணம் ஆனதுல இருந்து நடந்த எல்லாத்தையும் திரும்ப சொல்லுவாங்க. சில கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, புதைக்கப்பட்ட கல்லறையை திரும்ப திரும்ப தோண்டி எடுத்துட்டு இருப்பாங்க. கல்லறையை தோண்டினா என்ன வரும் சொல்லுங்க? நாற்றம் வரும், வேற என்ன வரும்? பழச கிளறி கிளறி அந்த சண்டையை போட்டுக்கிட்டு பயங்கரமா அந்த 2 பேரும் சாகருக்கு தயாரா இருந்தாங்க அந்த வீட்டுல. தேவனுடைய ஊழியக்காரங்க அங்க போனாங்க, 2 பேரையும் உட்கார வச்சு பேசினாங்க. தேவன் அந்த குடும்பத்தை கட்டினார். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு கட்டினார்னா, அந்த குடும்பத்தை தேவன் அன்றைக்கு நிலைப்படுத்தின அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் கண்டு வருகிறார்கள். 2 பிள்ளைங்களும் அனாதைகளாக வேண்டிய அந்த குடும்பம் இன்னைக்கு அந்த 2 பிள்ளைங்களையும் ஆண்டவர் உன்னதமான நிலைமையில வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு சாட்சிகளா அவங்க இருக்காங்க. ஹalleluya. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எப்படிப்பட்டதுன்னா, சிறியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்.